ஹாய், அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் அனைவரையும் நம்முடைய நம்பிக்கை விஸ்வாஸ் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. லாஸ்ட் ஒரு 10 டேஸாக என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருந்தது, அதனால தான் பண்ண முடியல. பட் இனிமேல் நம்ம வந்து டெய்லி அப்டேட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நிஃப்டி இன்னைக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கோம் ட்ரேட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் எப்படி இருந்திருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும், எங்கே நம்ம ட்ரேட் பண்ணலாம், எந்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவல் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்ல வந்து இங்க ஓப்பன் ஆன உடனே நல்ல ஒரு கேப் அப் தான். பட் இங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது இங்க பாருங்க. யா. ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்டார் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால அங்க இருந்து வந்து திரும்ப அப்படியே கீழே நல்ல ஒரு டவுன் சைட். இதுல வந்து எத்தனை பேர் கேப்சர் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. பட் நம்மளுடைய வீடியோ நீங்க கண்டினியூயா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இந்த ட்ரெண்ட்லைன் யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணிருக்கலாம். இன்கேஸ் இங்க எடுக்க முடியல அப்படின்னா இந்த ஒரு ஜோன்ல நீங்க எடுத்திருக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் ஹை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்லுவோம். அதோட மட்டும் இல்லாம செகண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகுது. ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல வந்து பிரேக் ஆயிட்டு திரும்ப வந்து ரீடெஸ்ட் பண்றப்ப மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் ஆச்சுன்னா, இங்கே நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கும். இங்க ஒரு 50 பாயிண்ட்ஸ் திரும்ப ரீடெஸ்ட் ஆன இதே சேம் ஹை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் எப்பயுமேவும். இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஹை டச் பண்ணுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் மாதிரி வருது. ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இல்ல நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டுக்குரிய கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகுதுன்னா நீங்க திரும்ப எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி பார்த்துருந்தீங்கன்னா அகைன் ஒரு 50 பாயிண்ட்ஸ். ஸோ 100 பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு ட்ரேட எடுக்கிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, சரி வாங்க இப்போ வந்து நாளைக்கு எப்படி இருக்கும், எந்த லெவல்ல நம்ம ட்ரேட் பண்ணலாம், சிஇ சைடு போகலாமா அப்படின்னா எந்த லெவல் நம்மளுக்கு கரெக்டான என்ட்ரி பாயிண்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த 5 மினிட்ஸ்ன்றத வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் அனலைஸ் பண்ண போறேன். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. மேலேயும் கீழேயும் வந்து நிறைய அப் டவுன்ஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல வச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பட் என்ட்ரி வந்து 5 மினிட்ஸ்ல வச்சுக்கிட்டிங்கன்னா இயர்லி என்ட்ரி கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து 15 மினிட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல ஒரு டவுன் சைடு மூவ் வந்திருக்கு இல்லைங்களா? இதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் அதுதான் இப்ப நடந்திருக்கு. இத வந்து நம்ம கம்ப்ளீட்டா ரெக்கவரின்னு சொல்ல முடியாது. ஸோ நாளைக்கு வந்து இந்த அ 18,155க்கு மேல 155லிருந்து ஒரு 200 இருக்கு இல்லைங்களா? இந்த 18,155லிருந்து இந்த 200க்கு மேல அ சஸ்டெயின் ஆச்சுன்னா, நம்ம வந்து இத ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதர்வைஸ் இந்த ஒரு ரீட்ரேஸ்மென்ட் இந்த ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபாலுக்குரிய ரீட்ரேஸ்மென்ட் தான் நம்ம இதை கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்க இருந்து ஃபர்தரா கீழே டவுன்ஃபால் ஆகும். அந்த மாதிரி டவுன்ஃபால் ஆகிற பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வந்து மெயினான சப்போர்ட் வந்து இந்த 17,770 தான். இது பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்து கீழே வந்து நல்ல ஒரு டவுன்ஃபால் அகைன் எதிர்பார்க்கலாம். இது எங்க வரையும் போகும்னு பாத்தீங்கன்னா 17,200 வரையும் கூட போறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. நான் இப்பவும் சொல்றேன், இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிட்டு போச்சுன்னா தான் இதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாகும். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்க அதாவது 18,000 இருந்தோ இல்ல 18,870 இருந்து கூட ரிவர்சல் ஆகலாம். ஸோ இந்த ஜோன் அதாவது ஜோனுன்றதை விட இந்த 17,875 வந்து நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஏரியால இருந்து இன்கேஸ் மேல இருந்து கீழே வந்துச்சுன்னா பிரைஸ் கரெக்ஷன் ஆச்சுன்னா இங்கே சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்க. அப்படி எடுக்கலைன்னா ஃபர்தர் இந்த இடம் வரையும் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். இங்க வந்துச்சுன்னா டபுள் பாட்டம் அகைன் ஒரு புல் பேக் உடைய வாய்ப்புகள். அப்படி இல்லைன்னா கீழே தான் போகும். ஸோ இப்போ வந்து நம்ம நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ இதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 5 மினிட்ஸ்ல எல்லாம் போறப்ப உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்விங் ஹை ஸ்விங் லோலாம் இருக்குது. அதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த 18,078 இருந்து 18,205 வந்து நம்மளுக்கு நோ ட்ரேடிங் ஜோன் தான். கால் சைடு போறப்ப நீங்க 18,205க்கு மேல கால் சைடு போகலாம். டார்கெட் 18,337 18,467. அகைன் இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்னால உங்களுக்கு வந்து ரேஞ்ச் அதிகமா இருக்கும். திரும்ப நம்ம வந்து ஸ்விங் ஹையை வச்சு நம்ம இதுல பார்த்தோம்னா 5 மினிட்ஸ்ல போனோம்னா நம்மளுக்கு ஸ்விங் ஹை ஸ்விங் லோல இன்னும் ஒரு இமிடியட் டார்கெட்லாம் ஈஸியா கிடைச்சிரும்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா 18,205க்கு மேல உங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நீங்க 18,264 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்தர் 18,318, 18,337 இந்த ஜோன் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கும். இது பிரேக் ஆச்சுன்னா அகைன் 18,384, அதுக்கப்புறம் மேல போயிட்டே இருக்கும். ஃபர்தர் கால் சைடு புட் சைடு போறவங்க வந்து நீங்க 18,080க்கு கீழே புட் சைடு போகலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 18,012, அதுக்கப்புறம் 17,965. ஃபர்தர் டவுன் வந்து பாத்தீங்கன்னா 17,877 வரை போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டோடைய டேட்டா வந்து நம்ம சேனல்ல டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு லிங்க் நான் போட்டிருக்கேன். நீங்க அதை யூஸ் பண்ணி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபார் லைவ் அப்டேட்ஸ். ஸோ இப்போ வந்து திரும்ப நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். 18,205க்கு மேல கால் சைட், 18,078க்கு கீழே நீங்க புட் சைட் போகலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து 42,670 இருந்து 43,150 வரையும் உள்ள ஜோன் வந்து நோ ட்ரேடிங் ஜோன். கால் சைடு போகிறவங்க 43,150க்கு மேலே போயிடலாம். டார்கெட் 43,354, 43,575, அதுக்கப்புறம் 43,829. புட் சைடு போகிறவங்க வந்து 42,670 கீழே போகலாம். டார்கெட் 42,522. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 42,328, அப்புறம் 42,160, ஃபர்தர் 41,855 வரையும் கீழே இருக்குது. இது ஒவ்வொரு சப்போர்ட் லெவலையும் பிரேக் பண்றப்ப நெக்ஸ்ட் டார்கெட்டா நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுதான் இவ்வளவுதான் இன்னைக்கு. நாளைக்கு வந்து நம்ம வந்து புதுசா வந்து ஒரு டூல்ஸ் இதுல இங்க இண்டிகேட்டர்ல இருக்கிற ஆட்டோ ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து எப்படி இருக்குது, எங்க போய் பார்த்தீங்க நீங்க எடுக்கலான்றத நான் சொல்றேன். ஸோ அதை நீங்க வந்து ஒரு சப்போர்ட்டா வச்சு நீங்க எடுக்கலாம். அதை வந்து நீங்க வந்து பெர்மனண்டா அதையே பிலீவ் பண்ண வேண்டாம். நீங்க என்ன சப்போர்ட்டா எடுக்கிறீங்களோ அதை வந்து நீங்க இதுல எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கு இந்த விட நான் இப்பயே கூட சொல்லிடுறேன், இட் வில் டேக் 2 minutes only. ஸோ நீங்க இண்டிகேட்டர்ல போயிட்டு நீங்க ஆட்டோ ட்ரெண்ட் லைன் போட்டா போதும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக் இருக்கிறது வந்து வராது, ஏன்னா அது வந்து ப்ரீமியம் மாதிரி ஆயிடும். ஸோ லாக் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா மாட்சு பிட்மேக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கு. இதுல வந்து நீங்க இங்க வந்து பண்ணலாம். இங்க நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க கம்ப்ளீட்டா இதையும் நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிலீவ் பண்ண வேண்டாம். நான் திரும்ப சொல்றேன். இங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய காமிக்கும். இது வந்து ட்ரெண்ட் லைனு, இங்க வந்து லாங் போகலாம், இங்க வந்து ஷார்ட் போகலான்ட்டு. இதே மாதிரி இன்னும் நிறைய வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்லாம் கூட இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வித் பிரேக்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, இங்க வந்து புட் சைடு போகலாம். பி ரெட் கலர்ல வந்திருக்க வந்து கீழே வந்து போகலாம், பி சைடு போகலாம். கிரீன் கலர்ல வந்துருச்சுன்னா இந்த இந்த ட்ரெண்ட் லைன் வருது பாத்தீங்களா, இது பிரேக் ஆச்சுன்னா நீங்க கால் சைடு போகலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா நல்லா கிளியரா இருக்கணும். இதை வந்து நீங்க ஒரு சப்போர்ட்டிவ் டூலா வச்சுக்கிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் பெட்டர் வந்து நீங்களே ட்ரெண்ட் லைனை வந்து நீங்க வரைஞ்சு கத்துக்கிட்டீங்கன்னா, ட்ரா பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல போய் நீங்க உங்களுக்கு தேவையானதை நீங்க வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த பேட்டர்ன்ஸ்லாம் நான் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால தான் நான் இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் பத்தி சொல்லலை நான். ஸோ இப்போதைக்கு நீங்க இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் பாருங்க. லக்ஸ் ஆல்கோன் இருக்கு இல்லைங்களா, இதை போட்டு பாருங்க. இது ஓரளவுக்கு நல்லா இருக்கு.
நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபுளா இருந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் மறுபடியும் நாளை சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.